2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய போகுது. அதனால் அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். அப்படி இருக்கும்போது இங்கே அப்போது இந்த ஆட்சியாளர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரி, முதலமைச்சர், பிரதமர், இவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் 20 வருஷம்தான் நீங்கள் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் 20 வருஷம்தான் இருக்குது. அதற்குள்ளே நீங்கள் நீங்கள் நினைக்கிறத செஞ்சுருங்க. இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினச்சாலும் உங்கள் அதிகாரத்துக்கு மதிப்பே கிடையாது. உங்கள் அதிகாரத்தால் நீங்கள் எதையும் சாதிக்கவே முடியாது. அதனால் இன்னும் 20 வருஷம்தான் உங்களுக்கு டைம் இருக்குது, ஒரு அவகாசம் இருக்குது. இந்த மக்கள் எதிர்பார்க்குறாங்க, நமக்கு எதாவது செய்ய மாட்டாங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மக்களை ஏமாற்றிட்டு உங்கள் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை சேர்த்து வைக்கிறீங்க. அதனால் எதிர்காலத்தை நான் சொல்லிட்டேன், 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் அழிய தொடங்கிவிடும். அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை அந்த மாதிரி. அதனால் இப்போவே இந்த மக்களுக்கு நீங்கள் என்னத்தை செய்ய முடியும், அதை செய்யுமோ அதை செஞ்சுருங்க. மக்கள் எங்களுக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு மக்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போகிறாங்க. 2040 அப்புறம் நீங்கள் மக்கள் எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. நீங்கள் செய்யணும்னு நினச்சாலும் அதனால் எதையுமே செய்ய முடியாது. அவ்வளோதான். பணத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும், உங்கள் அதிகாரத்துக்கு மதிப்பே இல்லாமல் போயிடும். நீங்கள் சொன்னால் யாருமே செய்ய மாட்டாங்க. நீங்களே சொல்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அவ்வளோதான், செயலிழந்து போயிடும். இந்த கட்டமைப்பு எல்லாமே ஒரு பெரிய கட்டிடம் ஒரு உயரமான ஒரு 100 மாடி கட்டிடம் எப்படி இடிஞ்சு விடுமோ அதே மாதிரி இந்த கட்டிடம் இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இது அப்படியே சீர்குலைஞ்சு போயிடும். அதனால் இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களால் இந்த மக்களுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, நீங்கள் ஆட்சியாளர்களாக இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, நீங்கள் சொன்னால் நடக்கும். இப்போ இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் நடக்காது. அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும்? இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னா, ஒரு கல்வியை கட்டணம் இல்லாமல் மாற்றலாம், மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் மாற்றலாம். இந்த மாதிரி நான் நிறைய சீர்திருத்தங்களை சொல்லியிருக்கேன். இன்னும் அதனால் அதை போட்டு செய்யுங்க, அதை நடைமுறைப்படுத்துங்க. எதிர்காலத்தை மனதில் கருத்தில் கொண்டு எல்லாத்தையும் செய்யுங்க. அதனால் இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு என்னத்தை செய்ய முடியும் அப்படின்னா, அதாவது கல்வி, மருத்துவம் இதெல்லாம் கட்டணம் இல்லாமல் மாற்றுங்க தற்சமயத்துக்கு. அப்புறம் எதிர்கால அந்த உலகம் இருக்குல்ல, 2040 வரப்போகிற 40க்கு அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு நான் வடிவமைத்த அந்த உலகத்தை உருவாக்குங்க. அதுதான் உலகம் முழுக்க உருவாக்குறது. அதுதான் புத்திசாலித்தனமான. மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா அதை செய்யுங்க. ஏன்னா இப்போவும் கஷ்டப்படுறாங்க மக்கள். இப்போவும் இந்த ஆட்சியாளர்கள் மக்களுக்கு எந்த நல்லதையும் பெருசாக செய்கிறதில்லை. எல்லாருக்குமே எந்த நல்லதையும் பெருசாக ஒரு குறிப்பிட்ட பேர் தான் பயனடைகிறார்கள், குறிப்பிட்ட பேர். ஆனால் எல்லாருக்குமே நீங்கள் நல்லா செய்யணும் அப்படின்னா எதிர்காலத்தில் 2040க்கு அப்புறம் வரப்போகிற அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு, அந்த வாழ்க்கைக்கு வாழ்வதற்கான அந்த நான் வடிவமைத்த அந்த உலகத்தை உலகம் முழுவதும் நிறுவுங்கள். அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய, மக்களுக்கு செய்யக்கூடிய. அதை செஞ்சிங்கன்னா ஒரு 500 வருஷம் அது நன்மை அடைவார்கள். அந்த மாதிரி 500 வருஷத்துக்கு பயன் தருகிற மாதிரி அந்த கட்டமைப்புகளை உருவாக்குங்கள். நான் வடிவமைத்த அந்த புதிய உலகம், இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான அந்த உலகம், அதை ஒரு 500 வருஷத்துக்கு வர்ற மாதிரி, 500 வருஷத்துக்கு உழைக்கிற மாதிரி அந்த கட்டமைப்புகளை நீங்கள் நிறுவனம். அதுக்காக தான் நம்ம நிறைய தொழில்நுட்பத்தில் நமக்கு நிறைய அறிவு இருக்குது. தொழில்நுட்பம் சார்ந்து நமக்கு நிறைய அறிவு இருக்குது. அந்த அறிவை பயன்படுத்தி நமது வலிமையை நம்ம அங்கே தான் நிரூபிக்கணும். நம்ம ஒரு 500 வருஷத்துக்கு, அப்போது இப்போ இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் நினச்சாங்கன்னா இன்னொரு 500 வருஷத்துக்கு இந்த மக்களுக்கு பயன் தருகிற ஒரு உலகை உருவாக்கி கொடுத்து விட முடியும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். 500 வருஷத்துக்கு பயன் தருகிறோம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு செயல்பாட்டை கையில் எடுக்கணும். ஒரு அற்புதமான ஒரு செயல்பாட்டை கையில் எடுத்து மக்களுக்கு ஒரு நல்லதை செய்ய வேண்டும். இதை விட சிறந்தது நல்லது வேறு எதுவுமே இருக்க முடியாது. இப்போதைக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டேன். இனிமேல் வர உலகத்துக்கு 2040க்கு அப்புறம் என்ன பண்ணணும், அந்த மக்களுக்கு என்ன தேவை, ஒரு 500 வருஷத்துக்கு அவங்க பயனடையணும். அதற்கான உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, அப்புறம் ஆள்பலம் இருக்குது. அப்புறம் இந்த ஒரு புதிய உலகை உருவாக்குவதற்கான இயந்திர கட்டமைப்புகள்லாம் இருக்குது. இயந்திரங்களை வச்சே நம்ம பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சிட முடியும். ஆனால் நீங்கள் உருவாக்க போகிற உலகம் ரொம்ப கஷ்டமான உலகமே கிடையாது. அது பெரிய தொழில்நுட்பம் தேவை அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு நீங்கள் உருவாக்க போகிற நான் வடிவமைத்த அந்த உலகம், அங்கே அது என்னன்னாக்கா வெறுமனே சும்மா ஒரு சிறிய வீடு. அதுதான் அங்கே இருக்கிற பெரிய கட்டடமே. என்னன்னாக்கா ஒரு 10 அடிக்கு 10 அடி நீட்டம், 10 அடி அகலம் அப்படிங்கிற ஒருவர் வசிப்பதற்கான
ஒரு வீடு. இந்த மாதிரி தான் அந்த ஒரு ஊரோட வடிவமைப்பே இப்படி தான் இருக்கும். கட்டடம் வந்துங்கிறது அப்போ அவ்வளோ பெருசாக இருக்கும். அடுக்குமாடி கட்டடங்களை நீங்கள் உருவாக்க போகிறதில்ல. ஒவ்வொருவராக ஒரு கூட்டு குடும்பம், அந்த கூட்டு குடும்பத்தில் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தனி வீடு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு தனி வீடோட அளவுங்கிறது 10 அடி அகலம், 10 அடி நீட்டம், அவ்வளோதான் இருக்கும். கழிவறைலாம் அது ஒரு திறந்த வெளி கழிவறை தான் இருக்கும். அது அந்த கூட்டு குடும்பம் அமைகின்ற இடத்திற்கு பின்னாடி ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டு குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே வந்து பயன்படுத்துகிற திறந்த வெளி கழிப்பறை அங்கே இருக்கும். இப்போ இருக்கிற நாம் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் வந்து ஒரு வீடுனா அதில் அட்டாச்சு பாத்ரூம், சமையல் ரூம் எல்லாமே இருக்கும். ஆனால் இதெல்லாம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அட்டாச்சு பாத்ரூம்லாம் இருக்காது. அங்கெல்லாம் செப்டி டேங்க்லாம் யூஸ்வே பண்ண முடியாது. செப்டி டேங்க்லாம் அப்புறம் அதை யார் க்ளீன் பண்ணுவா? அங்கெல்லாம் திறந்த வெளி கழிப்பறை தான். அதனால் வந்து அட்டாச்சு பாத்ரூம் அதெல்லாம் கிடையாது. வெறுமனே வசிப்பதற்கு பெட்டியாக நம்ம என்ன பண்ணுறோம், வீடை கட்டுறோம். ஒரு 500 வருஷத்துக்கு அந்த வீடு வரணும். சும்மா அதாவது பெட்டியாக ஒரு பெட்டி மாதிரி தான் இருக்கும். ஒரு வீடுங்கிறது ஒரு பெட்டி மாதிரி தான். ஒரு ஜன்னல், அவ்வளோதான். ஒரு ஜன்னல், இந்த மாதிரியான கட்டடங்கள் தான் அந்த உலகத்தில் வரப்போகுது. ஆனால் அதை வந்து நம்ம எதில் கவனம் செலுத்தணும்னா, அதை வந்து அழகாக கட்டணும். அதெல்லாம் அழகு, ஒரு அடிப்படையான ஒரு அழகு இருந்தால் போதும். ரொம்ப ஆடம்பரமான அழகுலாம் தேவையில்ல. அது மாதிரி அடுக்குமாடி வீடு கட்டிடமும் அங்கே தேவையில்ல. மாடிப்படிலாம் வச்சு மாடிக்கு போகிற மாதிரி இதெல்லாம் அங்கே தேவையில்லை. வெறுமனே கட்டடமாக கட்டடத்தை கட்ட போகிறீங்க. ஆனால் அந்த கட்டடம் வந்து அந்த கட்டடத்தோட சிறப்பு எதுனாக்கா, ஒரு 500 வருஷமாவது வரணும். அதுதான் அந்த கட்டடத்தோட சிறப்பு. அப்படியே நம்ம நிறைய கிணறுகளை வெட்ட வேண்டியிருக்கு. நிறைய கிணறுகள். ஏன்னா வந்து அது குடிநீர் தேவை, விவசாயத்துக்கு தண்ணீர் தேவை, எல்லாத்தையும் அந்த கிணறு தான் பூர்த்தி செய்ய போகுது. அதனால் ஒரு கிணறோட அளவு கூட நான் வந்து சொல்லியிருக்கேன், அந்த வரைபடத்தில் சொல்லியிருக்கிறேன். 10 அடி அகலம், 20 அடி நீட்டம். அப்புறம் பெரிய கிணறுலாம் இருக்குது, 100 அடி நீட்டம், 20 அடி அகலம், அப்படி அந்த மாதிரி நீளமான கிணறு. இவ்வளோதான். பெரிய ஏரியெல்லாம் அங்கே கிடையாது. நான் வடிவமைத்த அந்த உலகத்தில் பெரிய ஏரி, பெரிய குளத்துக்கெல்லாம் இடமே கிடையாது. பெரிய கிணறு தான் இருக்குது, நீள் சதுர கிணறு, 100 அடி நீட்டம், 20 அடி அகலம். இந்த மாதிரி கிணறுகளையும் வந்து ஒரு 100, 200, 500 வருஷத்துக்கு அது உழைக்கணும். இடிந்து விடாமல் அது உழைக்க வேண்டும். அந்த அளவுக்கு உறுதியாக கட்ட வேண்டும். இதில் வந்து ஒவ்வொரு நாட்டினரும் அவங்கவுங்க நாட்டுக்கு மட்டுமே இதை செஞ்சுட்டு, மற்ற ஒவ்வொரு நாட்டினரும் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு மட்டுமே செஞ்சுட்டு, அதாவது நிறைய பொருளாதார வளம், நல்ல பொருளாதார பலத்தோடு இருக்கிற வல்லரசுகள்லாம் இருக்காங்களோ, அவங்க வந்து தங்களுடைய நாட்டுக்கு மட்டும் இது போன்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கிவிட்டு, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான ஒரு உறுதியான கட்டமைப்பை உருவாக்கிவிட்டு பேசாமல் இருந்துடக்கூடாது. தேவைப்படுகிற நிறைய வந்து அறியாமையிலையும் வறுமையிலையும் வாழ்கிற நிறைய நாட்டு மக்கள் இருக்காங்க. அவங்களுடைய தேவையும் இது ஒட்டுமொத்தமாக உலகம் முழுக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை. சும்மா இது எங்கள் நாட்டு மக்களுக்கு மட்டும்தான் நாங்கள் இதை பார்ப்போம் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து எப்படி இதில் செயல்பட வேண்டும், நாடு என்கிற அந்த வேறுபாட்டை கடந்துடணும். நாடுங்கிற உணர்வெல்லாம் கடந்து எல்லாரும் ஒரே மாதிரி அந்த பிரச்சனைகளை கையாள வேண்டும். உங்கள் நாட்டில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னா நீங்கள் வந்து அப்போ எப்படி எல்லாருமே ஒரே நாடுன்னு நினச்சிக்கோங்க. எல்லாருமே நாமெல்லாம் ஒன்று அப்படின்னு நினச்சிக்கோங்க. நினச்சிக்கிட்டு அந்த எதிர் வருகிற இயற்கையோடு இணைந்த அந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான கட்டமைப்புகளை அமைப்பதில் வந்து ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு செயல்படுங்க. அப்படி செயல்பட்டால் மட்டும்தான் இது வந்து ரொம்ப சிறப்பாக இந்த பணியை செய்ய முடியும். இதுதான் வந்து எதிர்காலத்தில் மக்களுக்கு இந்த ஆட்சியாளர்கள் வந்து தங்களிடம் உள்ள அதிகாரம், பொருளாதார பலம், இயந்திர பலம், ஆள் பலம் எல்லாத்தையும் வச்சு அவங்க செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான கடமை இதுதான். இதை செய்யலைனாக்கா, நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யலைனாக்கா உங்கள்கிட்ட இன்னும் இப்போ செய்ய முடிஞ்சால் தான் செய்ய முடியும். இப்போ உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது. ஆள் பலம், இயந்திர பலம், அதிகார பலம், பண பலம் எல்லாமே இப்போ இருக்குது உங்கள்கிட்ட. அதனால் இப்போ செய்ய முடிஞ்சால் தான் செய்ய முடியும். அதனால் இந்த நேரத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா இன்னும் 20 வருஷம் கழித்து நீங்கள் நினச்சா கூட உங்களால் வந்து எதையுமே செய்ய முடியாது. அதனால் அந்த மாதிரி, ஏன்னா அந்த கட்டமைப்பு எல்லாமே வந்து இந்த உலகமே சரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நீங்கள் சொன்னால் செய்கிறதுக்கு இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லோரும் பதறி அடித்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க, சமவெளியை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க, விவசாய நிலத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் இப்போ செய்ய முடிஞ்சால் தான் செய்ய முடியும். இப்போவே ஆரம்பிச்சிருங்க, சொல்லிட்டேன். இப்போவே நீங்கள் ஆரம்பித்து எல்லா வித பரிசோதனையும் இப்போவே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அல்லது இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து இதெல்லாம் கடந்து இப்போவே செய்ய ஆரம்பிச்சிருங்க. இல்லைனாக்கா இப்போ விட்டிங்கன்னா எப்போவும் உங்களால் செய்யவே முடியாது. ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு அப்புறமா வருத்தப்படாதீங்க.